ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பெப்பர் ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கிலோ ஏரா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லது. இது 1.5 கிலோ ஏராங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயம், பெரிய வெங்காயமாக 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நல்லா கருவேப்பிலையை உருவி கழுவி போடலாம். போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்ல பெரிய வெங்காயம் 4 வெங்காயம், இல்லைன்னா சின்ன கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 6 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய இறா இருக்கிறதுனால சொல்கிறேன். நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடணும். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். வெங்காயமும் நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினா தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது. 5 தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்ந்து கரைஞ்சி வர மாதிரி நல்லா வதக்கிடணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா பெப்பரும் போடணும், அதனால் 5 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன். அப்புறம் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதையும் நல்லா பச்சை வாடை போக எண்ணெயில் வதக்கிடலாம். எண்ணெயில் எல்லாம் வதங்கும் போதே நல்ல வாசமாக இருக்குது. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னும் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு எது முடியுதோ அதை போட்டு செய்யலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க யாராவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடலாம். எறா தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்க வெயின் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். நல்ல பெரிய பெரிய எறா. பொதுவாக சின்ன எறா தான் டேஸ்ட் அப்படின்னுவாங்க. ஆனால் இந்த பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது இந்த மாதிரி பெரிய எறா வைக்கும்போது அது நல்லாயிருக்கும். இலையில் சர்வ் பண்ணும்போது இதுவும் நல்லா இருந்துச்சு. இது நல்லா வதங்கட்டும். போன வீடியோவில் என் பேரனுக்கு பர்த்டே விஷஸ் சொன்ன எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. முதலையே சொல்லியிருக்கணும். சரி, இப்போது சொல்லிடுறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அன்னைக்கு செஞ்சது தான் இதுவும். பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா கிளறி விடலாம். எறா சீக்கிரம் வெந்துடும். எப்பயுமே ஒரு 7 மினிட்ஸ் போதும். பெரிய எறான்னா கூட ஒரு 7 to 8 மினிட்ஸில் வெந்துருச்சு. ஆனால் ரொம்ப நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது. இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெப்பர் பவுடர்.
ஏன்னா இது பெப்பர் மசாலா அப்படிங்கிறதுனால, பெப்பர் ப்ரான் மசாலா அப்படிங்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையும் நல்லா சேர்த்து கலந்து விடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சமாகவே தண்ணி விட்டு வேக வைக்கலாம். இப்போ ரொம்ப நேரம் வச்சிட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஏரா ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் பார்த்து பக்குவமாக எடுத்துடணும். திறந்து விட்டு 2-3 தடவை கிளறி விட்டு வச்சுட்டா அது பாட்டுக்கு வெந்துடும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வைக்கவே வேண்டாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த டைமில் உப்பும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பக்குவமாக பதமாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வச்சுருந்துட்டு அப்புறம் இறக்கிட வேண்டியது தான். இப்போவே வாசனை அள்ளுது. உங்களுக்கு வாசனை வருதா? கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.